பைரவியும் பிரமும் இந்த இடத்துல சிந்து ஷாக் ஆகுறாங்க. போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்க பாருங்க என்னுடைய சிந்து என்ன தப்பு பண்ணான்றாங்க. இங்க பாருங்க அவங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறோம், அங்க வந்து விசாரணை பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க என்னுடைய மருமக எந்த ஒரு தப்பு பண்ணலான்ட்டு எவ்வளவு அன்னப்புறனே சொல்லி பாக்குறாங்க. இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள், ஆனா இந்த பிறந்த நாள் அதுவும் வந்து அவருக்கு இப்படி ஒரு கஷ்டமா, தயவு செஞ்சு விட்டுருங்க சிவா, ஏதோ பேசாதே இருக்கியே சிவான்றாங்க பெரியம்மா. அவ பண்ண வேலைகள் உனக்கு தெரியாது, நீங்க அவளை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கீங்க பெரியம்மா, பல முறை நான் சொல்லியிருக்கேன், நீங்க நம்புற மாதிரி அவன் நல்லவில்லை, ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு, ஆனா நான் என்ன சொன்னாலும் என்னோட பேச்சை கேட்காம அவளை மட்டும்தான் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க, அவளுக்கு மட்டும்தான் சப்போர்ட்டும் பண்றீங்க அப்படின்றத சொல்றாங்க. சிவா பெரியம்மா நீங்க ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா அங்க எல்லா உண்மையும் புரிய வரும் பெரியம்மா, யார் தப்பு பண்ணாங்க அப்படின்றதே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிந்து அரெஸ்ட் பண்ணது உடனே அவங்களுடைய அப்பா அம்மா பைரவி எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. என்னுடைய பொண்ணு விட்டுருங்க அப்படின்ட்டு எல்லாம் சிந்துடைய அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. அடுத்து என்ன நடக்க போது, அன்னபூரணி என்ன செய்ய போறாங்க, சிந்துவை எப்படி வெளியே கொண்டு வர போறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் ப்ரோமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.